சம்மர் வந்தாவே கிட்ஸ்னால வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. நம்ம எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ளே ஏரியாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க எல்லா ரைட்ஸு எல்லா ப்ளே திங்ஸ் எல்லாமே விளையாண்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் போய் ஒரு குட்டியான ஒரு ரயில்வே மினியேச்சர் ரயில்வேவை கண்டுபிடிச்சோம். ஒரு குட்டி டாய் ட்ரெயின் மாதிரி. ஆனால் இது டீசலில் ஓடுது. அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் ட்ராக்லாம் வச்சு ஓடிச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த ஹோல் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஒரு சைட் பீச் தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் பீச்சில் தண்ணியே இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய் ட்ரெயினில் உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஆனால் கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து கேர்ஃபுல்லாக பயப்படாமல் உட்காந்துட்டு வந்தாங்க. பட் 2 சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பீச்சு, இன்னொரு சைடு லேண்டு. அந்த லேண்டில் வந்து நிறைய பேர் கோல்ஃப் விளாண்டுருந்தாங்க. ஸோ ஓவராலாக சம்மரில் வந்து கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியும். பட் நாங்கள் வந்து இந்த டாய் ட்ரெயினில் போனது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நல்லா என்ஜாய்